ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனோ மிக சோம்பேறியாகவும் பொறுப்பற்ற இளைஞனாகவும் இருந்து வந்தான். அக்கிராமத்தில் அவனை பார்த்து கிராம மக்கள் மிக மரியாதையின்றி ஏளனமாக சிரித்தனர். அவன் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் கூட அவனை விட்டு சென்றார்கள். ஆனால் அந்த இளைஞன் ஒரு நாள் அதே கிராமத்தில் அவன் மன்னன் போல திரும்பி வந்தான். இது ஒரு கதை இல்லை, இது உங்கள் வாழ்க்கையாக கூட ஆகலாம். ஆம் நண்பர்களே, உங்களை வீழ்த்தியது யார்? எதிரியா? இல்லை, உங்கள் பலவீனமா? நீங்கள் யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நீங்க விழுந்தது ஒரு காரணத்திற்காக, நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்திற்காக. ஒரு மன்னன் கூட ஒரு போரில் தோற்கலாம், ஆனால் அவன் தோல்வியிலிருந்து தோல்விக்கான காரணத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் உண்மையாக தோற்றவன். ஒரு நாள் அந்த இளைஞன் கண்ணாடியில் அவனை பார்த்தான். அவன் எதிரியை பார்க்கவில்லை, அவன் தன்னை பார்த்தான். அவன் புரிந்து கொண்டான், எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் முதலில் தன்னை மாற்ற வேண்டும். பழி வாங்குவது சுலபம், ஆனால் தன்னை உயர்த்துவதுதான் உண்மையான சக்தி என்று அவன் முடிவு செய்தான். இனி நான் பழையவன் இல்லை. அவன் பல பயிற்சி கற்றுக்கொண்டான். அவன் தன் வலிமையை கற்றுக்கொண்டான். அவன் தன் அறிவை வளர்த்தான். ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு புதிய மனிதனாக மாறினான். அவன் கஷ்டப்பட்டான், ஆனால் அவன் நின்று விடவில்லை. ஒரு நாள் அவன் அதே கிராமத்திற்கு திரும்பி வந்தான். அதே இடம், அதே மக்கள், ஆனால் அவன் மட்டும் மாறிவிட்டான். இப்போது யாரும் அவனை பார்த்து சிரிக்கவில்லை, அனைவரும் அவனை மதித்தார்கள். ஆம் நண்பர்களே, உங்களை இது போன்ற வீழ்த்தியவர்களை வீழ்த்த வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களை தாக்க வேண்டாம், அவர்களை நினைக்க கூட வேண்டாம். நீங்கள் உயர்ந்து போங்க. அவர்கள் உன்னை பார்க்க முடியாத உயரத்தில் போய் நில்லுங்கள். அதுதான் உங்களுக்கு உண்மையான வெற்றி. வீழ்ந்த இடமே உன் சிம்மாசனமாகட்டும்.